ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். நம்ம லைஃப்பில் வீட்டுக்கு தெரியாமல் நிறைய விஷயம் பண்ணியிருப்போம். அதெல்லாம் சந்தோஷமாக முடிஞ்சா ஓகே. பட் அதுவே ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா நம்மளை நாம் தான் காப்பாற்றிக்கணும். மச்சான் 2 நாள் ஜூனியர்ஸ் பேட்ச் டூர் போகிறாங்கடா. அட ஏன்டா நீ வேற, அதில் தான்டா என் க்ரஷும் போகிறா. ஏன்னா ஸ்கோர் பண்ணி தூக்கிடுவானோன்னு பயமாக இருக்கா. நல்ல வருத்தம்டா மச்சான். ஜூனியராவது டூர் போய் என்ஜாய் பண்ணிட்டோம்டா. நமக்கு தான் ஒன்றுத்துக்கும் துப்பு இல்லை. வாரத்தில் 4 ஐயா எழுதி சாக வேண்டியதாக இருக்குடா. படிப்பு நியூஸ் இல்லாமல் தான் பேசண்டா சைக்கோ டாப்பர். உனக்கு என்னப்பா, நீ கேமரு, அனிமல் லவ்வரு. டேய் அது அனிமேடா லூஸு. ஏதோ ஒன்று உனக்கு அப்படியாவது டைம் பாஸ் ஆகுது. ஆனால் எனக்கு லைஃபே போரிங்காக போகுதுடா. கைஸ் நைட் எங்கே வெளில படத்துக்கு போய் ஃபன் பண்ணலாமா? என்ன சொல்கிறீங்க? ஜார்ஜ் உனக்கு? எனக்கு ஓகேடா மச்சி. டே கார்த்திக், ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டு ஹெட்ஃபோன்ஸ் போட்டு வரா. அப்பா கூப்பிட்றாரு. கார்த்தி உனக்கு? அப்போது ஜாலியாக ஒரு பைக் ரைடு வேணா போகலாமா? நோ 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 நோ, இன்னைக்கு நைட்டே படத்துக்கு போகிறோம், ஃபன் பண்ணுறோம். காசுலாம் நானே போட்டுக்கிறேன். ஏய் ஹாஸ்டல் க்ளோசிங் டைம் 10:30டா. அங்கே வார்டன் முன்னாடி முக்காடு போட்டு முன்னாடியே உட்காந்துருப்பான். என்ன பண்ணல? இப்போ என்னடா லேட்டாக வந்து அதை வச்சா ட்ரெண்ட் ஆகலாம்டா. டேய் ட்ரெண்டிங் பைத்தியம், நீ ட்ரெண்டாக நாங்கள் ஏன்டாமா? எப்படி உன் சாட்டிஸ்ஃபேக்ஷனோ டாஸ் போட்டுக்கலாம். ஹெட்ஸ்வெல் தான் நைட் அவுட்டு. ஓகேவா? ஓகே. லூசு பைய. என்னடா டேய் சொல்றேன், என்னடா ஆச்சு? டேய் 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 இந்த அட்டராத்துலாம் சமூக சைஸ் வந்துருமாடா. படம் போட்டோம்டா, போலாம். பின்னாடி பாரு ஒரு நிமிஷம். டேய் என்னடா ஆச்சு? அங்கேயே நின்ட்டீங்க. என்னடா? ரோல் இல்லடா. வரும்போதே பெட்ரோல் போட்டு வர வேண்டியதான்டா. ஆல்ரெடி போட்டதான்டா. சரி என்ன பண்ணலாம்? இப்போ டோ பண்ணிட்டு தேட்டர் போயிடலாம். ரிட்டர்ன் வரப்போ பெட்ரோல். ஓகே ஓகே தானே? அண்ணா ப்ளீஸ்ண்ணா, எங்கள் நிலைமையை புரிஞ்சுக்கண்ணா. இதுக்கு மேலே ஓடிட்டே இருக்க முடியாதுண்ணா. தயவு செஞ்சு எங்களை ரூல்ஸ் ஃபிட் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. புரிஞ்சுக்கூடா, இது வரைக்கும் ரத்ன கேங் மட்டும் தான் அந்த பொண்ணை தேட்டு இருந்தாங்க. இப்போ 6 கேங் மேலே அந்த பொண்ணை தேட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே எல்லாம் நீங்களே உங்கள் உயிரை காப்பாற்றிக்காங்கடா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அப்படி சொல்லாதண்ணா. கட் பண்ணி தொலை. இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாண்ணே. சீனி கால் பண்ணு. சீனி கால் பண்ணிட்டேன், பிஸின்னு வருது. அந்த மாதிரி நம்ம நம்பர்லேருந்து கூப்பிட்டா எடுக்க மாட்டான். இன்னொரு ஃபோன் இருக்கும்ல, அதுலேருந்து கூப்பிடு. இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி ஓடிட்டு இருக்கிறது? ஒரு ஃபோன்னால நம்ம வாழ்க்கையே அழிஞ்சிரும் போல. தங்கச்சி சொல்லிட்டியா?
சித்தப்பாட்ட சொல்லியிருக்கேன். அவ்வளோ தூரமாக எங்கேயாச்சும் ஒரு ஆர்ஃபனேஜில் சேர்த்து விட்டுருவாரு. அவளை பார்க்க போவியா? அவள் எங்கே இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. அவரும் சேர்த்து விட்டு அப்ஸ்காண்ட் ஆயிடுவாரு. நான் ஒரு அனாதை, இந்த சென்டிமெண்டான பெருசா தெரியாது. நீ பண்றதெல்லாம் சரின்னு படம் தான் பார்த்துக்கும். இந்த ஃபோன் நமக்கு கிடைச்ச சாபம். இந்த சாபம் என்னையோட முடியட்டும். என் நகைச்சுல நெருங்க கூட கூடாது. சரி, நீ சீனி கால் பண்ணு. ரொம்ப நேரத்துக்கு நம்மளால இப்படியே வேஷம் போட்டுலாம் சுத்திட்டு இருக்க முடியாது. இந்த கம்பெனிக்காரன் வேற எப்போ கால் பண்ணிருக்கான். ஓடாத வண்டி சாவி நம்மள்ட்ட வச்சு நம்ம வண்டி சாவி வேண்டாம் உன்ட்ட கொடுத்த. சார்ஜ் ஃபோன் தான் காணலடா. அதை தேடி தான்டா அவங்க போயிருக்காங்க. அதனால தான்டா நம்ம வண்டி அவன்கிட்ட கொடுத்து. சார்ஜ் போனு காணமா? என்கிட்ட சொல்லவே இல்லை. நீ தான் படத்துலேயே முழுகிட்டியே. உன்னை கூப்பிட்டதை நீ தான் கண்டுக்கவே இல்லையே. ஓ, அந்த படத்துக்கு நல்லது டிஸ்டர்பன்ஸ் நீ தானா? நீ வேற காண்டாத்ததுடா. சேர்றா சேர்றா. சரி, வேணா ஹாஸ்டல் போகலாம். ஆல் டைம் ஆச்சு. இதுக்கு மேலே வேலை சுற்றிட்டு இருக்க முடியாது. டேய் டேய், என்னடா ஃபோன் கிடைச்சதா இல்லையா? கிடைக்கலடா. இன்னும் கிடைக்கலையா? ஷோ, ஏன்டா ஃபோனை தொலைச்சு அடுத்த இடத்துல என் உயிர் வாங்குறீங்க? எல்லா பிரச்சனைக்கும் இதுதான்டா காரணம். நைட் அவுட் போகலாம், படத்துக்கு போகலான்னு கூட்டு வந்து இப்போ எங்கே வந்து நிப்பாட்டி இருக்க பாத்தியா? ஆமாண்டா ராசா, நான் தான் நல்ல தப்பு பண்ணேன். போன டேய் டேய், நீ வேற ஏன்டா இப்படி பண்ற? போய் உனங்களே வருவானுங்களா? அப்புறம் ஃபோனை தொலைச்சு நம்ம மேலே கொலை போடுவாங்க. உன்னை கூப்பிட்டு வந்து நம்மளே நம்ம செருப்பால வச்சுக்கலாம். இந்த என் செருப்பு எடுத்துக்க. உன் பிஞ்ச செருப்புக்கு என் செருப்பு பரவாயில்ல. மயிறு மாதிரி பண்றான்டா விட்றா மச்சான், அவனை விடுடா. இப்போ என்ன பண்றது அத சொல்றா. டைம் ரொம்ப ஆகிடுச்சுடா. நான் போய் பெட்ரோல் போட்டு நானும் சார்ஜும் வந்துடணும். நீ அந்த நான் எங்கேயாவது கூட்டு போடா. சரி ஓகே, விடுடா விடா. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நீ போய் சார்ஜ் பாரு, நான் அவனை பாத்துக்கிறேன். நீ போடா போ. டேய் நில்றா. மச்சான், நான் உன்ட்டெல்லாம் சொல்லிட்டேன்டா. ஃபீல் பண்ணாதடா. ஃபோன் கிடைச்சிடும், பார்த்துக்கலாம். பெட்ரோல் போட்டு வந்துடலாமா? போகலாமா? என் ஃபோன் வச்சுக்கோ. மேப்பில் பெட்ரோல் பங்க் இருக்கா பாரு. கார்த்திக், பக்கத்தில் 3 பங்க் இருக்குடா. ஆனால் எல்லாமே க்ளோஸ்னு காட்டுது. சரி, ஏதோ ஒரு பங்க் போவோம்டா. அங்கே போயிட்டு பக்கத்தில் கேட்டுக்கலாம். ஓகேடா. ஏமா இருடா. டேய் இருடா, முடியலடா. ஷபா மா இது மேலே முடியாடா. முடியல. அவங்க பெட்ரோல் வாங்கிட்டு வருவாங்களா இல்லையா? தெரியலடா. அவளை ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணான்னு தோணுதுடா. ஓ, நான் டேஸ் காலர் ராகுலுக்கு வேணா கால் பண்ணி பார்க்குறேன்டா. அவன் ஃப்ரீயாக இருந்தால் நம்ம கூப்பிட்டுப்பான். சீக்கிரம் பண்ணு. பேசாமல் தூங்கியிருக்கலாம். நானே குழிக்குள்ளே தள்ளிக்கிட்டேன். மச்சான், எல்லா பெட்ரோல் பங்கும் க்ளோஸில் இருக்குடா. ஹாஸ்டல் போகலாமா? ரிங் போய் கட் ஆகுதுடா. அப்படின்னா ஃபோன் ஆனில் தானே இருக்கும். மச்சான், உன் ஃபோன் ட்ராக்கிங்கில் போட்டிருக்கட்டா. சிக்னல் வந்தது லொக்கேஷன் வந்துடும். பார்த்துக்கலாம்டா. சரியா? ஃபோன் கிடைக்குமா கிடைக்காதா? ஏன்டா கத்துற? ஓ, எங்கடா தொலைச்சிங்க? சார், இன்டர்மிஷன் முன்னாடி தான் கீர்த்திக்கிட்ட மெசேஜ் பண்ணேன். இன்டர்வியூவில் இப்போ பார்த்தா ஃபோனை காணோம். எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரில. சீட் சைடில் தான்டா வச்ச மாதிரி இருக்குண்ணா. இப்போ அங்கே ஃபோன் இல்லைடா. மச்சான், தேட்டர் ஆளுங்கிட்டலாம் கேட்டேன்டா. யாரும் ஃபோன் பார்க்கல சொல்கிறேன். இப்போ நைட்டு ஃபுல்லாக ஃபோன் கேட்டுக்க போகிறோமா? ஹாஸ்டல் போவேணாமா? ராகுலுக்கு கால் பண்ணிட்டேன். அவன் வந்தால் நம்ம 2 பேரும் கிளம்பிடலாம். சார்ஜும் கார்த்திக்கும் ஃபோனை தேடிட்டு வரட்டும். மச்சான், ஃபோன் தொலைச்சுன்னு ஃபீல் பண்ணாதடா. கிடச்சிடும். இல்லைனாலும் பார்த்துக்கலாம். சரியா? சப்போஸ் இந்த ஃபோன்லாம் என்ன வேறு ஃபோன் வாங்கிக்கலாம்ல? உனக்கு சாதாரணமாக தெரியுற ஒரு பொருள், அதுவே மற்றவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சவங்க கூட இருக்க ஃபீல் தரும்டா. அதெல்லாம் உனக்கு எங்கடா புரிய போகுது? அந்த வழியிலே வாழ்கிறவனுக்கு தான்டா அது புரியும். இல்லை, புரியலை. ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பவே அப்பா அம்மா விட்டுட்டு ஃபாரின் போயிட்டாங்க. என்னதான் ஃபாரின்ல இருந்தாலும்
என்னோட எல்லா பர்த்டேக்கு கூடயே இருப்பாங்க. வருஷத்தில் சந்தோஷமா இருக்க ஒரே நாள் அன்னைக்கு மட்டும்தான். அவங்க அம்மாவுக்கு என் ஸ்டேஜ் கேன்சர் இருந்தது. ட்ரீட்மெண்ட்காக ஃபாரின் போயிருந்தாங்க. ஆனால் அந்த விஷயம் ஜார்ஜுக்கு தெரியாமல் பார்த்துக்கிட்டாங்க. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ இந்த பிரேஸ்லெட்டை நம்ம எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. கொடுக்குறப்போ இதான் கடைசி கிஃப்ட்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த நாளோட கடைசி நிமிஷம் வர நான் சந்தோஷமாக தான் இருந்தேன். அவன் பர்த்டே அன்னைக்கு அவங்க அம்மா இறந்துட்டாங்கடா. அதுக்கு நான் இந்த பர்த்டேவுமே செலிப்ரேட்டே பண்றது இல்லடா. இந்த கடைசி பர்த்டேக்கு தான்டா அப்பா அந்த ஃபோனை கிஃப்ட் பண்ணாரு. அந்த ஃபோன் கூட அவங்க அம்மா சேவிங்ஸ் அமௌண்ட்லேருந்து வாங்கினது தான்டா. அந்த ஃபோன் மட்டும் கிடைக்காம போனா லைஃப் லாங் எதையோ தொலைச்சிட்டமேனு மனசு உறுத்திட்டே இருக்கும்டா. ஏய் ஓகே ஓகே ரிலாக்ஸ். அவன் சென்டிமெண்ட்டாக பேசுகிற நீ ஏன்டா கண் கலங்குற? அதெல்லாம் உனக்கு புரியாதுடா. சரி விடு விடு விடு, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். கொஞ்ச நேரத்தில் ஜார்ஜ் ஆக மாட்டானே. மச்சான் இந்த ஃபோன் உன்னோடதுடா. எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக உனக்கு வந்து சேரும். சரியா? ஃபீல் பண்ணாத. ஓகே மச்சான், உன் ஃபோன் லொகேஷன் ஆக்டிவேட் ஆயிடுச்சுடா. இந்த லொகேஷன் போகண்டா. இருடா, நான் ரவி கால் பண்ணி சொல்கிறேன். அட்டன் பண்றா. ஹலோ ஹலோ. டேய் நீ மச்சான், ஜார்ஜ் பண்ண ஆக்டிவேட் ஆயிடுச்சு. டேய் லொகேஷன் ஆக்டிவேட் ஆயிடுச்சுடா. நாங்கள் இந்த லொகேஷனுக்கு போகிறோம்டா. சேஃப்டிக்கு என் லொகேஷன் உனக்கு ஷேர் பண்ணுறேன்டா. நீ ஹாஸ்பிட்டல் கால் பண்ணு. சரியா? எங்கிருந்துடா போனை திருடிட்டு வந்தீங்க? ரவுடிங்கெல்லாம் எதையோ தேடிட்டு ஊரையே நாசமாக்குறாங்க. அண்ணா என்னை விட்டு போயிடாதண்ணா. எனக்கு இதுதான் அந்த ஃபோன் நினைக்கிறேன்டா. இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுது கொன்றும்டா நம்மளே. நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதாடா? கடைசி வரை என்னை விட்டு போக மாட்டேங்க. கார்த்தி கார்த்தி, ஏய் லொகேஷன் கட் ஆயிடுச்சுடா. சே சே. ஓ மச்சான் மச்சான், நீங்கள் பைக்கிட்டே இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, இங்கேயே இரு, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? இன்டர்வியூல இப்போ பார்த்தா ஃபோனை காணோம். எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரில. நான் இல்லைனாலும் நீ பொறுப்பாக இருப்பல ஜார்ஜ். அந்த ஃபோன் கூட அவங்க அம்மா சேவிங்ஸ் அமௌண்ட்லேருந்து வாங்கினது தான்டா. எப்பவுமே அப்பா பேச்சு கேட்கணும் ஜார்ஜ். சாரிம்மா, கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேம்மா. எப்படியா ஃபோன் கிடைக்க ஹெல்ப் பண்ணுங்கம்மா. ஏய் மச்சான் மச்சான், டேய் நீங்க பாறா, நீங்க பாறா பாறா டேய். நீ பாறா மச்சான். எனக்கு இது டவுட்டா இருக்குடா. இங்க 2 பேர் இருக்காங்கடா. போன அவங்க தான் இருக்கும்னு நினைக்கிறேன்டா. போய் பாப்போமா? இங்க 2 பேர் இருக்காங்கடா. தியேட்டர்ல பார்த்த மாதிரி இருக்குடா. போன் அவங்க தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போமா? சரிடா. பின்னாடி சீட்ல இருந்தாங்க. அது பக்கத்துல கூட பர்தா போட்ட பொண்ணு பாரு. அங்க பாருடா. அவன் தானே? அவன் தான்டா. இவனுங்க வேற எப்போ வருவாங்கன்னு தெரியலையே. அண்ணா
என்னடா நான் ஒன் ப்ளஸ் பற்றி அதெல்லாம் எதுவும் இல்லை, கிளம்பு. நான் ஃபோன்ண்ணா. அண்ணா அது என் ஃபோன் தானா, நான் கொடுத்துருங்கண்ணா, நான் தயவு செஞ்சு கொடுத்துருங்கண்ணா. இது என் ஃபோன் ப்ளீஸ்ண்ணா. அண்ணா அது என் ஃபோன் தானா, நான் போடாங்கல்ல, ப்ளீஸ் போடாங்கல்ல. எவ்வளோ வேணாலும் ஏய், தரேன், கூப்பிட்டு போடா கொடுத்துருங்கண்ணா. அண்ணா இதுக்காக தானே நைட் ஃபுல்லாக போடா. அழைச்சிட்டு ப்ளீஸ் போடாங்கிற கிளம்புறீங்களா இல்லை ஐயோ அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. நான் ப்ளீஸ்ண்ணா போலாம்டா. போடாங்கல்ல. பசங்களெல்லாம் கூட்டு வந்து பார்த்துக்கலாம்டா. இருக்கிற பிரச்சனை கத்திலாம் வச்சிருக்கானுங்கடா. இப்போ வேணாம்டா, போயிடலாம்டா. டேய் போலாம்டா. டேய் என் ஃபோனை போடுறா. இவன் போக மாட்டான் போலயே. பிரச்சனை வேணாம்டா, போயிடலாம்டா. ஏய் டே ஜார்ஜ், ஒன்றும் இல்லை இங்கே பாருங்க பாரு. ஒன்றும் இல்லை. டேய் கார்த்திக், இந்த தண்ணி ஏறா. டேய் ரிலாக்ஸ். இந்த நீ முதல்ல தண்ணி குடி. நம்ம எங்கே இருக்கோம்? டேய் அமைதியாக இருங்கடா, தூங்கணும்டா. அவன் நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லைடா, கொஞ்ச நேரம் தூங்கட்டும்டா. ரவியும் மன்சூரும் எங்க? வெளியே போயிருக்காங்கடா. சந்துரு, ரவி கீழே வெயிட் பண்ணிருக்கான்டா. அவன் கூட போய் இந்த லிஸ்ட்ல இருக்க திங்ஸ்லாம் மட்டும் வாங்கிட்டு வந்துடா. டேய் இன்னும் 2 hours இருக்கு, சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடா. டேய் நில்றா. இங்க என்னதான்டா பேக் நடக்குது? எடுத்துக்கோ, இங்க போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஊரே வந்து பத்திட்டு எரியுது. ஓகேடா. டேய் இப்போ உனக்கு ஓகேவா? பரவாயில்லையா? நாம எப்படி இங்க வந்தோம்? அவங்க 2 பேருக்கு என்னாச்சு? ஆமா என் ஃபோன் எங்க? ஃபோனு அதான் சார்ஜ் இருக்கு பாரு. லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருந்தோம்லடா, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சி இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்கடா. நான் உங்களை தேடி வந்தப்ப நீங்கள் 2 பேர் மட்டும் தான் ரோட்டில் கிடந்தீங்க. இது என் ஃபோனே இல்லடா. என் ஃபோன் எங்க? இதை தான்டா நேற்று நைட்டே சொன்னேன், ஒருத்தனும் புரிஞ்சுக்கலடா. அப்ப என் ஃபோன் கிடைக்கவே இல்லையா? நம்ம பொழைச்சதே பெருசுடா. டேய் ஏன்னா சும்மா ஃபோனை பற்றியே பேசிட்டு இருக்க. எந்த ஃபோன் வேணா வேறு ஃபோன் வாங்க முடியாதா? 7 பேர் தான் அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இவனை வேறு எவ்வளோ கஷ்டப்படுத்தி வந்திருக்க. உங்கள் அம்மா சேவிங்ஸில் வாங்கின ஃபோன் முக்கியமா இல்லை உயிர் முக்கியமா? இங்கே ஆல்ரெடி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குடா. புரியலடா, இங்க என்னதான் பிரச்சனை? அதனால ஊரில் 144 தடை போட்டுருக்காங்க. டேய் ஊருக்குள்ளே வேற நிறைய ரவுடிங்க நுழைஞ்சிடலாம்டா. அவனுங்க வேற எதையோ தேடிட்டு இருக்காங்களாண்டா. 2 நாளைக்கு எங்கேயும் வெளில போக முடியாது, இங்கே தான் இருக்கணும். அட்டனாவது பண்ணுறா, யாருனாச்சும் தெரியும். டேய் அது அவன் ஃபோனே இல்லைடா, அடுத்த பிரச்சனையை ஆரம்பிக்காதீங்கடா. அவன் அப்படி தான் நைட்டாக பேசிட்டு இருப்பான். நீ அட்டன் பண்ணி யாருன்னு கேள்றா. ஹலோ, இந்த ஃபோன் உங்கள் கையில் இருக்க வரைக்கும் தான் உங்கள் உடம்புல உயிர் இருக்கும். இந்த ஃபோன் கிடைச்ச அடுத்த நிமிஷம் உங்களை கண்டந்துண்டமாக வெட்டி என் விட்டு நாய்க்கு போகிறேன்டா.